விஜய் முடிவெடுக்கிறத வரை ஓபிஎஸ்க்கு விஜய் ஆப்ஷனும் இருக்குது. எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரெட்டலைக்கு எங்கள் கூட்டம்னு சொல்லலை. எப்பா சென்னையில் ஏசி ரூமில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சக நண்பர்களே பார்த்துக்கிடுங்கப்பா, 10.5 10.5ன்னு சொல்லுது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து தாரேன்ட்டார். உடனே இவர் 10.5க்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அன்புமணி பெருசாக பண்ணிட்டார். இப்போது நான் கம்பேர் பண்ணுவேன்ல, விஜய்க்கு ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணார், ஏன் பண்ணார், கூடி கலைஞ்ச கூட்டம், திருமங்கலம் சரத்குமார் ராதியா மாதிரி ஒரு கூட்டம். அன்புமணிக்கு ஆர்ப்பாட்டம் உணர்வுபூர்வமாக வந்தான். வன்னியனுக்கு மட்டும்தான் தனி ஒதுக்கீடு பெற முடியும், அதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோன்னு வந்தான். டாக்டர் ஐயாவே அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வந்தான். கூட்டம் அது எவ்வளோ அடர்த்தியாக எமோஷனலாக இருந்தது. இதுவும் கூட்டி வரக்கூடிய கூட்டம் தான், ஏதாவது எமோஷனாக இருந்தால். அப்போ நீங்கள் அன்புமணி கை நீட்டும் போதே கையை பிடிச்சிருக்கணும். இப்போ அவர் 10.5 வன்னியருக்கு 4 அமைச்சர்னு அவர் பாணிக்கு போயிட்டார். இப்போ ஓபிஎஸ் கை நீட்டுறாரு. ஓபிஎஸ் கிட்ட கரெக்டாக பேசி என்ன சீட்டு என்னங்கிறத உடனே லாக் பண்ணணும். மதுரை மாநாட்டுக்குள்ளே ஓபிஎஸ் ஒரு பெரிய ஸ்டார் ஆட்டு கொண்டு இருத்தி நானும் அண்ணனும் ஓபிஎஸும் சேர்ந்த ஆளுன்னு விஜய் பேசணும். ஓபிஎஸ்ஸை ஸ்லிப் பண்ண விட்டுறக்கூடாது. நீங்கள் காம்பிட்டன்ட் ஆளாட்டும் கெப்பாசிட்டி உள்ளவராக இருந்தாலும் அன்புமணியை நீங்கள் ஸ்லிப்பாக விட்டது மாதிரி ஓபிஎஸ்ஸை ஸ்லிப்பாக விடக்கூடாது. என்ன செய்ய போகிறீங்களோ, என்ன நெகோஷியேட் பண்ண போகிறீங்களோ அது எனக்கு தெரியல. ஆனால் ஓபிஎஸ் விஜய் முடிவெடுக்கிறத வரை ஓபிஎஸ்க்கு விஜய் ஆப்ஷனும் இருக்குது.